சினிமா ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடும். சில பேருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போயிடும். எங்க இந்த ரெண்டாவது கேட்டகரி நானோன்னு பயந்துட்டு இருந்த ஒரு நாள்ல இருந்து நான் பிறந்த நாள் இந்த நாள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 28 படம் ஆடியோ லான்ச்சுக்கு நான் வந்து வேலை பார்த்துருக்கேன் இதே ஆர்கேவி ஸ்டுடியோல. இப்போ கூட இந்த முன்னாடி இந்த படம் வந்து கீழே வந்துட்டே இருந்துச்சு, அந்த சண்டி குதிரை படம். ஐயோ எனக்கு அதை போய் இந்த வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உடனே அதை போய் ஒட்டி வைக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே இந்த ஆர்கேவி ஸ்டுடியோவா இருக்கட்டும், பிரசாத் ஸ்டுடியோவா இருக்கட்டும், எல்லாருமே என்னோட நண்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 28 படத்துக்கு ஆடியோ லான்ச் வேலை பார்க்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ஓரத்தில் உட்கார மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் வந்து நிறைய மனசுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு அது தீர்த்து வைக்க ஒரு முக்கியமான காரணமா சண்டி குதிரை அமைஞ்சிருக்கு. பத்திரிகையாளர்கள் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் மேடைக்கு வந்தவொடனே ஒரே ஒரு நூல் ஜூம் எக்ஸ்ட்ரா பண்ண எல்லா கேமராமேனும் என்னோட மாப்பிள்ளைங்க மச்சாங்க தான். ஏன்னா எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற எங்கேயாவது படம் நம்ம ஆடியோ லான்ச்சில் இருக்கும்போது என்கிட்ட ஜென்ரலாக சொல்லி அனுப்புவாங்க, ஏய் மாப்பிள்ளை ஹீரோயினை கூட்டிட்டு டக்குன்னு நம்ம இன்டர்வியூ எடுத்து முடிச்சிருவோம், ஹீரோயினை கூட்டிட்டு நான் போய் டக்குன்னு இதை கூட்டிட்டு வந்துடுவோம். ஏன்னா அப்படி போய் பார்த்தா அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, அவங்ககிட்ட பேசினா ஒரு எக்ஸ்ட்ராவா நம்மள ஏதாவது ஒரு கேரக்டருக்கு ஞாபகம் வச்சுப்பாங்களே அப்படிங்கிற எண்ணத்துல வந்து சின்ன பசங்களாம் மாமா மச்சான்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே என்னோட அங்கிள்ஸ் சொல்லலாம். மேஜர் தாசன் அங்கிள் இருந்து ஆரம்பிச்சு அவர் தான் மேஜர், அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பத்திரிகையாளர்களும் நான் தனித்தனியா குறிப்பிட்டு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப நன்றி. ஸோ நான் கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அவர் வந்து வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவர். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் மூலமா தான் இன்னைக்கு நான் நிறைய பேரை கூப்பிட்டேன். அந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வாரம் வாரம் வந்து ஹாப்பி வீக்கெண்டுன்னு ஒரு போட்டோ அமைச்சு இவங்க எல்லாமே ஒரு 50-60 ரூபாய் போன் வச்சிருப்பாங்க. அந்த போனே தூக்கி போட்டு உடச்சிடலாமாங்கிற அளவுக்கு அவங்கள நான் வந்து இம்சை பண்ணியிருக்கேன். இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்களோட போன் நீங்க இப்போ நான் நம்பிக்கையா சொல்றேன், அவங்களோட போனை எடுத்து பாருங்க, அவங்க போட்டோ இருக்கவே இருக்காது. கண்டிப்பா என்னோட போட்டோ ஒண்ணு இப்படி குனிஞ்சிட்டு நிப்பேன், இல்ல நிமிர்ந்துட்டு நிப்பேன், இல்ல இப்படி பார்த்துட்டு நிப்பேன். ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாரம் வாரம் நான் அவ்வளவு தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா கனி அண்ணன் அது டிஃபால்ட்டா அது அண்ணன் தான். அது அப்படியே வந்துடும். எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணும்போது சார் வரும், இவருக்கு மட்டும் என்ன தெரியல அண்ணா அண்ணா அண்ணான்னு அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கேன். கேபி சாரோட ஒரு வளர்ப்பு தான் நான். அவரோட டைரக்ஷன்ல கணி சார் வந்து ஒரு தடவை கேபி சார் ஏதோ டயர்டா இருந்தாருங்கிறதால கணி சார் அங்க ஷூட்டிங் வந்தபோது இந்த ஷார்ட்டை கொஞ்சம் எடுப்பா அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ கணி சார்ட்ட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிமிர்ந்து நெல் அப்படிங்கிற படத்துல வந்து லதா ஆக்ட் பண்ணும்போது கூட டிரைவர் வேலைக்கு போயிருந்த போது அண்ணன் சொன்னாரு, டேய் ஒரே ஒரு டைலாக் ஒன்று பேசணும், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வரல, நீ பேசுறா அப்படின்னாரு. பேசுறேனே அப்படின்ட்டு அந்த டப்பிங் வாய்ஸ் ஒன்று பேசினேன். அதுக்காக அந்த படத்தை 7 வாட்டி போட்டு அந்த ஒரே ஒரு டைலாக் வரும்போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் அமிச்சேன். அண்ணன் எனக்கு இந்த டப்பிங் வாய்ப்பை முதல்ல கொடுத்துட்டாரு. ரவிக்குமார் சார் வந்து தன்னோட வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அவரோட மொபைல் நம்பர் என்கிட்ட ஷேர் பண்ணதா தான் இருக்கும். அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. ஏன்னா இவங்க எல்லாம் எனக்காக இங்க வரணுங்கிற என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க? இதுக்கு நீங்க கண்டிப்பா கைத்தட்டி ஆகணும். அவங்க வந்து நான் என்ன சொல்றது, கெட்ட வார்த்தை சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடலாம், அதுக்கு சமம். ஒண்ணுமே எதுக்காக வரும்? வாய்ப்பு தேடினா உடனே இவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க. அது ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் என் மேல. நான் வந்து போய் வாய்ப்பு கேட்கும் போது லிங்கால வந்து என்கிட்ட திருப்பி சொல்றாரு, சும்மா பாசிங் ரோல் தாண்டாரு. ஆனா அந்த படத்துல வந்து 8 நிமிஷம் வருது. ரஜினி சார் படத்துல 8 நிமிஷம் வரணும்னா அதுக்கு மேல ஒரு புதுமுகத்துக்கு லைஃப்ல என்ன வேணும் சொல்லுங்க? அதான் அவர் வந்து சொன்னாரு, ஒரு 9 hours பிளான் பண்ணாரு அந்த சீனை, ஆனா 4 hours முடிச்சிருச்சுடா போடா அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர். லியாக்கத் அலி கான் அண்ணன்லாம் நான் என்ன சொல்றது, அவரோட வசனங்கள் கேட்டு தியேட்டர்ல திருச்சி ஸ்டார் தியேட்டர்லயும் ஜூபிட்டர் தியேட்டர்லயும் கைத்தட்டி வந்த ஒரு ரசிகன் நான். ஒரு வாட்ஸ்அப்ல தான் சொன்னேன், ஒரு போன் பண்ணி சொன்னேன். ரவி சார் வந்து ரஜினி வாங்க வச்சிருக்காரு, ஆனா ஒரே ரஜினி சார் எஞ்சி வந்து கை தட்டி அவருக்கு அந்த இடத்துல ரவிக்குமார் சார் இருந்தாரு. நான் அனுஷ்கா வெரி சூப்பர் வெரி நைஸ் சொன்னாரு ரவி மரியாதை. அந்த இடத்துல அவருக்காக கை தட்டி இருக்கேன். எல்லாருக்கும் வந்து